அனைவருக்கும் வணக்கம். தாவேக்கா அப்படின்ற கட்சி எப்படிப்பட்ட கட்சி? பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி, மது கடைகளையெல்லாம் ஒழிக்க வந்த கட்சி, மது ஒழிப்புக்காக போராடி கொண்டிருக்கும் கட்சி இல்லையா மக்களே? இங்க பாருங்க, ஒரு தாவேக்காவோட தொண்டன், உண்மையான தொண்டன் மது ஒழிப்புக்காக போராடுற போராட்டத்தை பாருங்க. எவ்வளோ பொறுப்புணர்வோட மதுவுக்கு எதிராக போராடுறார் மக்களே. இதுதான் தாவேக்கா. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த நபர் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்லோகன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயை பார்த்துட்டேன், என்னோட வாழ்க்கையே அர்த்தமுள்ளதா ஆயிடுச்சு, விஜயை பார்த்துட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாப்புல. வேற வேலை வெட்டியே இல்லையா அவங்களுக்குலாம்? விஜயை பார்க்கறது தான் வாழ்நாள் சாதனையா? இவங்க தான் மாற்று அரசியல் ஃப்ரெண்ட்ஸ், மாற்று அரசியல் பண்ண வந்திருக்காங்களாமா. என்னத்தை மாற்ற போறீங்க? நல்லா இருக்கிற எங்கள் இளைஞர்களையெல்லாம் இதே மாதிரி குடிகாரனா மாற்ற போறீங்களா? இதுதான் உங்களுடைய மாற்றத்திற்கான அரசியல், மாற்று அரசியலா? இப்பவே இந்த லட்சணத்தில் இருக்கானுங்க. இவனுங்க கிட்டெல்லாம் அதிகாரத்தை கொடுத்தா தமிழ்நாட்டு மக்கள், அதுலேயும் தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய நிலைமை என்ன ஆகிறது மக்களே? சிந்தித்து பாருங்கள். கெட் அ மேன் வித் அ பிளான் ரைட் ஹியர். மாஸ்டர் படத்தை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஜேடின்ற ஒரு ஆல்கஹாலிக் கேரக்டரை பார்த்து அதை அப்படியே உள்வாங்கி அப்படியே ரியல் லைஃப்பில் பிரதிபலிக்கிறானுங்க. புதியதோர் உதயம், தாவேக்கா தாவேக்கா தாவேக்கா. அதாவதுங்க, விஜயை பார்க்க லீவு தரலைன்னா வேலையை விட்டுக்கிட்டு வா, அப்படி ஒரு வேலையே தேவையில்லை. இங்கே தலைவன் முகந்தாண்டா முக்கியம். என் தலைவன் முகத்தை பார்க்கறதுக்காக எனக்கு வேலையாவது மண்ணங்கட்டியாவது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொதுச் செயலாளர், தலைவர், கட்சி தலைவர் எப்படிப்பட்டவர் தெரியும்ல? எனக்கு வேலை இருக்குது, நான் வேலைக்கு போகிறேன், நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போங்க, வேலை வெட்டி இல்லாத நீங்கள்லாம் எதுக்கடா என் பின்னாடி வந்து உசிரை வாங்குறீங்கன்னு சொல்லி கட்சி தலைவர் அப்படி பேசுகிறாப்புல. இப்படிப்பட்ட ஒரு கட்சியில் இருக்கிறவன் பின்ன எப்படி இருப்பான்? இங்கே பாருங்க, காவல்துறையினர் நிறுத்த முயல்றாங்க, அவன் நிறுத்த மாட்டேங்கிறான் பாருங்க. அப்போ எவ்வளோ தைரியம் இருக்கணும் அவனுக்கு? காவல்துறையினரை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க அப்போ இவனுங்க? எவ்வளோ இடையூறு பண்ணி வச்சுருக்கானுங்க இவனுங்க. அந்த மதுரை ஏர்போர்ட்டில் போய் நின்றுக்கிட்டு தலையில் ஹெல்மெட்டு கிடையாது, ரோட்டில் பொதுமக்களுக்கு அவ்வளோ தொந்தரவு, வண்டிகள் போகவே முடியல ரோட்டில், அந்த அளவுக்கு தொந்தரவு. நாட்டுக்கே ஒரு பாரங்க இவனுங்கெல்லாம். இந்த ஃப்ளைட்டில் விஜய் போகிறாராம், அந்த ஃப்ளைட்டை பார்த்து கையெடுத்து கும்பிடுறானுங்க. இங்கே இவனுங்களெல்லாம் என்ன சொல்ல? ஒரு குரூப் உண்டு தெரியுமா, அடிமை குரூப். அந்த குரூப்பு ஹெலிகாப்டரை பார்த்தா கையெடுத்து கும்பிட்டு தரையில் விழுந்து கும்பிடுவாங்க. இவனுங்க என்னன்னா ஃப்ளைட்டை பார்த்து கும்பிடுறானுங்க. அடிமைகளை விட பெரிய தற்கொலை கூட்டம் ஒன்று உருவாகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் ரசிக மனநிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம், புரியுதா? சொன்னா மட்டும் ட்ரிகர் ஆயிடுறானுங்க. எங்கள் அண்ணனை எப்படிரா பேசுவேன், உன்னையே நாங்கள் என்ன பண்ணுறோம் பாடுறா, ட்ரிகர் ஆவானுங்க. ஆனால் உண்மையை உறக்க சொன்னால் பொத்துக்கிட்டு பிச்சுக்கிட்டு வருது இவனுங்களுக்கு. ஏற்றுக்கோங்கடா, அக்செப்ட் பண்ணிட்டு மாறுங்கடா. என்னம்மா விஜய் உனக்கு பிடிக்குமா? விஜய் பிடிக்குமா பிடிக்காதா? விஜய் பிடிக்கும். இல்லப்பா, நான் டீ கடிக்க வந்தேன். அந்த அம்மாவை மிரட்டுறானுங்க, மிரட்டி விண்ணம்மா விஜயை பிடிக்குமா பிடிக்காதா? அந்த அம்மா பிடிக்கும்பா. எஃப்டிஎஃப்எஸ் எல்லாம் போயிருக்கீங்களாமான்னு கேட்குறானுங்க. அந்த அம்மா சொல்லுது, எப்பா டீ கடைக்கு வந்தப்பா, என்னை விடுங்கப்பான்னு கெஞ்சுறாங்க. அவங்கள பார்த்தாலே தெரியுது அவங்க இன்னசென்ட்டாக இருக்காங்க, பயத்துலேயும் பதட்டத்துலையும் இருக்காங்க. அவங்கள மிரட்டி இப்போ சொல்லலைன்னா என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ற மாதிரி மிரட்டுறானுங்க. எதுக்குடா அணில்களை இப்படி ஒரு எச்ச பொழப்பு? என்னடா 10 ரூபா டீ வாங்கி தரோன்னு சொல்லி தானே ஆள் கூப்பிட்டீங்க? உண்மையை சொல்லுங்கள். கிராமத்துலேருந்து இருக்கிறோம். என் பேர் முரியேஸ்வரி. விஜய் சார் வந்தார் எங்கள் ஊருக்கு ஷூட்டிங்க்காக. அவர் வந்த நேரம் அவர் நல்ல மனசு. எங்கள் ஊரில் மழை பெய்யுது, 2 மாதம் மழை இல்லை, தண்ணி இல்லாமல் இருந்தோம். ஆனால் அவர் வந்த நேரம் நல்லா மழை பெஞ்சிருக்குது. அவருக்கு நல்ல மனசு இருக்குது. அவருக்கு இந்த பூவை கொடுக்காக பார்த்துக்கிட்டு நிற்கிறோம். ஓகே ஆண்டி, அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் ஊரில் இருக்கிற எல்லாருமே அப்போ கெட்டவங்களா? விஜய் வந்ததுனால தான் இப்போ மழை பெய்தா? அப்போ விஜய் அவ்வளோ நல்லவரா? வாவ், இளைஞர்களெல்லாம் நல்வழியில் நடத்தி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காருல்ல. தந்தை பெரியார கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளையெல்லாம் பேசிக்கிட்டு திரிகிறாங்க பாருங்களேன். என்ன கேமு, என்ன மேட்ச்சு, எதுக்கு தந்தை பெரியார கொள்கை தலைவராக வச்சுருக்கோம்? ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. போகிற போக்க பார்த்தா என்டிஏ கூட்டணியில் தாவேக்கா இடம்பெறும் போல இருக்குங்க. விஜய் அவர்களே சொல்லியிருக்காருங்க. விஜய் அவர்கள் பேசுறத பாருங்க, உங்களுக்கே புரியும். சமரசம் என்ற பேச்சுக்கு இங்க இடமில்லை. பட் அட் த சேம் டைம் இதனால மக்களுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் அதை செய்யறதுக்கு நாங்க தயங்க மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் சங்கி ஆனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு சங்கி முத்திரை கிடைச்சாலும் பரவாயில்ல, எங்களுக்கு திமுகவை ஆட்சியை விட்டு இறக்கணும், அதுக்காக நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. விஜய் அவர்களே, நீங்கள் எல்லாருமே சேர்ந்து வாங்க, உங்கள் கூட்டாளிகள், உங்கள் பங்காளிகள் எல்லாரும் சேர்ந்து வாங்க.
மொத்தமாக புதைக்கப்படுவீர்கள். விஜய் அவர்கள் இப்படி பேசுனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கட்சிக்காரனுங்கெல்லாம் கதற ஆரம்பிச்சிட்டானுங்க, ஆள ஆரம்பிச்சிட்டானுங்க, பதற ஆரம்பிச்சிட்டானுங்க, செதற ஆரம்பிச்சிட்டானுங்க. தலைவர் விஜய் அவர்களே, சே நோ டு பிஜேபி, தயவு செஞ்சு நீங்கள் ஒரு அறிக்கை விட்டு நோ சொல்லுங்க தலைவரே, இந்த திமுக காரனுங்க படாத பாடுபடுத்துறானுங்க, அழுது அழுது மன்றாடி கெஞ்சி கூத்தாடுறானுங்க. இது பத்தாதுன்னு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வேற என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, என்டிஏ கூட்டணியில் தாவேகா இணைவது குறித்து அடுத்த 1 வருடத்தில் முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு அணில் குஞ்சுகள்லாம் ட்ரிகர் ஆயிட்டானுங்க. என்னதே தாவேகா என்ன உங்க வீட்டு கட்சியா, நீங்க என்ன முடிவு பண்றது அப்படின்னு பேசுறானுங்க. சீக்கிரமே ஒரு இடி ரெய்டு வருவதை நாம் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அணில்கள்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறானுங்க. விஜய் அவர்களே, எப்படியாவது நம்ம தனிச்சு களம் காண்போம், நமக்கு மக்கள் ஆதரவு பயங்கரமாக இருக்கு, அதனால நம்ம தனியாகவே நின்று ஜெயிச்சிடலாம், திமுகலாம் கண்டிப்பாக தேர்தலை புறக்கணிச்சிருவாங்க, நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கணக்கில் பேசுகிறானுங்கன்னு சத்தியமாக புரியலைங்க. கலை யதார்த்தம் கொஞ்சம் கூட தெரியாத தற்கூரி அணில்கள். இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் இப்போது இந்த என்டிஏ கூட்டணியில் சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். விஜய் அவர்கள் ஒரு தெளிவான அரசியல்வாதி, ஆனால் கண்டிப்பாக தோற்றுருவாப்புல, அதை விடுங்க. ஆனால் நான் தனிச்சு தான் நிற்பேன், நான் ஜெயிச்சிருவேன், நான் மக்கள் கூட கூட்டணி அப்படின்லாம் சொல்லி இந்த சைமனை மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தா 2வது சைமன் செபாஸ்டியனாக தனித்து விடப்படுவார் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் என்டிஏ கூட்டணியில் பிஜேபி கூடலாம் போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், சோலி முடிச்சு. தாவேக்காவுக்கு மூடு விழாதான். ட்விட்டரில் வேற எல்லாருமே புதுசாக பெயர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் அவர்களுக்கு. சங்கி நாயகன், சங்கிங்க கிட்ட போய் சரணடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி சங்கி நாயகன் அப்படின்ற ஒரு அருமையான பேரை கொடுத்துருக்காங்க. சைமன் செபாஸ்டியன் கூட கிட்டத்தட்ட இப்போது எவ்வளோ கட்சி ஆரம்பித்து 15 வருஷம், என்ன 15 வருஷம் இருக்கும்ல, 15 வருஷம் கழித்து தான் எக்ஸ்போஸே ஆனாப்புல பிஜேபியோட கைக்கூலி அப்படின்னு. ஆனால் விஜய் அவர்கள் தேர்தலே சந்திக்கலை, அதுக்குள்ளே எக்ஸ்போஸ் ஆயாச்சு. பார்த்துக்கோங்க, பிஜேபி அணில்கள் ஆதவ், அணில்கள்லாம் பிஜேபியை மாலை போட விட மாட்டேங்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா வந்து அவ்வளோதான், சோலி முடிஞ்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ எகத்தாளம்னு பாருங்கள். காவல்துறையில் இருக்கிறவங்க வண்டியை நிறுத்துகிறாங்க, அவனுங்க நிப்பாட்டாமல் இடிச்சிட்டு போகிற மாதிரி போகிறானுங்க. காவல்துறையை இப்போவே அவனுங்க மதிக்க மாட்டேங்கிறானுங்க. இவனுங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்தால் அப்போ என்ன பண்ணுவானுங்க, ஏற்றிட்டு போயிடுவானுங்க போல டேரெக்டாக. எங்கள் அண்ணனை பார்த்து நீங்கள் கலாய்க்கிறவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சூரியனை பார்த்து நாய் குலைக்குது, சூரியன் என்ன இது நாய் குலைக்குதுன்னு சொல்லிட்டு வெளிச்சம் தராமல் போயிடுச்சா, அதே மாதிரி தான் எங்கள் தளபதி அண்ணன் எங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் தருவார், பொறுத்துங்க பாரு. இதில் சூரியன் யாரு, நாய் யாரு? சூரியன் நம்ம திமுகவை கன்சிடர் பண்ணிக்கலாம், நாயாட்டு யாரை கன்சிடர் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், நீங்களே கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி 4 பேர் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பாய், டேக் கேர்.